ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசிக்கு எப்படி மாவு அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா சுண்டல் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் சுண்டல் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உளுந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர், அது போக 1 டம்ளர் இட்லி அரிசி ஆட் பண்ணி 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எப்பயும் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கும். இந்த டைமில் நல்லா நீங்கள் எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள். பட் இது கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறங்காட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசையும். நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கே பழகிரும். ஹெல்தியும் கூட. வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தோசை சுடும்போது நம்ம வந்துட்டு அடை டைப்பில் சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் கீரையோ அப்படி இல்லைன்னா வெங்காயமோ இதெல்லாம் ஆட் பண்ணி சுடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு தக்காளி